ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். பிக் பாஸ் சீசனில் வந்த விஜய் பார்வதி இருக்காங்க இல்லையா, இப்போ லேட்டஸ்ட்டாக வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க யூடியூப் சேனலில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிக் பாஸில் கடந்து வந்த பாதை பற்றியும், ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச ரெகக்னேஷன், அவங்களுக்கு கிடைத்த மரியாதைகள், அவங்களுக்கு கிடைச்ச அவமானங்கள், ஸோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை நினைவு கூர்ந்தாங்கன்னு சொல்லணும். ஸோ அதில் வந்து ஒரு 2 கொஸ்டின் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து. ஸோ அதை பற்றி தான் இப்போ ஷேர் பண்ண போகிறோம். அதில் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உள்ள பிரஜன் வந்துட்டு வெளில போனார் இல்லையா, இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு, வெளில போனோடனே பார்வதி, கமருதீன் இவங்க 2 பேர் கூட எத்தனை பேர் ஃபோட்டோ எடுத்துக்க ஆசைப்படுவான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபீல் பண்ணாரா இல்லை வேணும்னே சொன்னாரான்னு தெரியல. பட் அதுக்கு வந்து இப்போ பார்வதி சொல்லியிருப்பாங்க, இதுக்கெல்லாம் எனக்கு வந்து கிஃப்ட்ஸும் எனக்கு வந்து இந்த லெட்டர்ஸும் தான் அதுக்கு பதில் சொல்லும். அது மட்டும் இல்லை, எனக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துருந்தீங்க. ஸோ இதுதான் அதுக்கு பதில்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உண்மையாகவே இது வந்து அதுக்கு ஒரு நச்சுன்னு ஒரு பதில் மாதிரி தான் இருந்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ண போகிறன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் அவங்க கமருதீனை லவ் பண்ணுறாங்கன்னு. ஸோ இவங்க இந்து, அவர் வந்து முஸ்லீம், எல்லாமே தெரியும். ஸோ இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு தரமான பதில் சொல்லியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹியூமானிட்டியை ஃபாலோ பண்ண போகிறேன்னாங்க. உண்மையாகவே வந்து இது வந்து சின்ன வார்த்தை கிடையாது, இது ஒரு பெரிய வார்த்தை. ஏன்னா இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் வந்து யாருமே வந்து ஜாதி மதம் வந்து பார்க்குறதில்ல. இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில் இருந்தாலுமே பட் மேக்ஸிமம் பார்த்தோன்னா அந்த ஜாதி மத வேறுபாடு வந்து இல்லாமல் போயிடுச்சு. உண்மையாகவே வந்து இது வந்து பாராட்டக்கூடிய ஆன்சர். அதுவும் அவங்கள பற்றி தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு மெச்சூர்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ பார்வதியோட இந்த பதிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேளையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.